இசைக்கருவிகளை பற்றி பேச போகிறார்கள். வாங்க கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 5ஆம் வகுப்பு ஆ பிரிவு மாணவர்கள். பலவர்கள் சேவை சிறப்பானவர்கள். என்ன பல அவசரங்கள் இசைக்கப்பட்ட கருவிகள் அப்படி இருந்திருக்கும். இசைக்கருவிகள் நாங்கள் வகைப்படும். அவை நரம்பு கருவிகள், தோல் கருவிகள், துளை கருவிகள், கனகருவிகள். இவைகளை பற்றியும் இவற்றின் சிறப்புகள் பற்றியும் ஒவ்வொன்றாக நாம் கேட்கலாம். வணக்கம், எனது பெயர் அனிகா. நான் எக்காலம் பற்றி சொல்ல போகிறேன். எக்காலம் கிராமிய பஞ்ச வாத்தியங்கள் ஒன்று ஆகும். இது ஒரு காற்று இசை கருவி ஆகும். எக்காலம் பித்தளை அல்லது தாமிரத்தால் செய்யப்படும் 6 அடி நீளமாக கொண்டது. அக்காலம் ஆலய விலங்கு தாகும். நன்றி. வணக்கம், என் பெயர் ஹரி சுப்பிரமணியம். நான் இன்னைக்கு கடம் பற்றி பேச போகிறேன். கடம் என்பது ஒரு பெரிய மண் பானையில் தட்டுவதன் மூலம் ஒலி எழுப்பப்படும் ஒரு இசைக்கருவி. இசைக்கலைஞர்கள் அமர்ந்த நிலையில் கடத்தின் வாயை தன் வயிற்றோடு ஒட்டு வைத்து கொண்டு 2 கைகளாலும் அடித்து வாசிப்பார். தமிழ்நாடுல சிவகங்கை மாவட்டத்தின் மானாமதுரை என்ற இடம் கடம் தயாரிப்பதில் மிகவும் புகழ்பெற்ற இடமாகும். சில இசைக்கலைஞர்கள் கடத்தின் மேலே தூக்கி போட்டு அது கீழே வரும்போது தாளத்திற்கு ஏற்ப ஒலி எழுப்புவர். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ஹரிணி சுப்பிரமணியம். நான் இன்னைக்கு தாளம் பற்றி பேச போகிறேன். தாளம் என்பது கன்ற வகை தமிழர் இசைக்கருவி. இதற்கு சிக்கி, மணி, ஜாலர் என பல பெயர்கள் உண்டு. இது கைக்கு அடுக்கமான வட்ட வடிவலாக இருக்கும். தாளம்க்கு 2 பாகங்கள் உண்டு. இரண்டையுமே சேர்த்து தட்டி தாளம் எழுப்புவர். பல்வேறு இசைக்கருவிகள் சேர்ந்து வாசிக்கும் பொழுது இசையின் கால அளவுகளை நெறிப்படுத்தும் கருவி தாளமாகும். நன்றி, வணக்கம். வணக்கம், என் பெயர் ஜெயஸ்ரீ சோமசுந்தரம். நான் திமிழை பற்றி பேச போகிறேன். திமிழை தமிழர் இசைக்கருவி. இதை வாணி எனவும் கூறுவர். திமிழை மனகரிகார வடிவத்தில் இருக்கிறது. திமிழை பஞ்சவத்திய கருவிகளில் ஒன்று. திமிழை பெரும்பாலும் தென்னிந்திய கோயில்களில் வாசிக்கப்படுகின்றன. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜெசிகா சங்கர். நான் யாழ் பற்றி பேசப்போகிறேன். யாழ் என்பது நரம்புகளால் ஆக்கப்பட்டது அல்லது கட்டப்பட்டது என்று பொருள். யாழ் என்பது பண்டைய இசைக்கருவிகளில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. யாழ் நரம்பு கருவிகளில் உணர்ச்சிக்கு காரணமான ஆதி கருவி யாழ்தான். அதன் வழி வந்து வீணை என்று நரம்பு கருவிகளில் முதலிடம் வகிக்கிறது. நன்றி. வணக்கம், என் பெயர் பிரகிருதி. பஞ்சமுக வாத்தியம் என்று அழைக்கப்படும் ஐமுகமுனவும் வடிவத்தில் மிகவும் பெரிய தோலிசை கருவி. குடமுலா, குட பஞ்சமுகி என்று இதற்கு பல பெயர்கள் உண்டு. தமிழ்நாட்டில் சில பெருங்கோயில்களில் மட்டும் இந்த இசைக்கருவியை இசைக்கப்படுகிறது. திருவாரூர், திருத்துறைப்பூண்டி ஆகிய இடங்களில் இன்றும் பஞ்சமுக வாத்தியம் வாசிக்கப்படுகிறது. வணக்கம், என் பெயர் சர்ஷனா. இது தகவல் தெரிவிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவி. இது அரசனுடைய கட்டளை செய்தி, திருமண செய்தி, ஊர்வலம் முதலிய தகவல்களை நகரில் இருப்பவர்களுக்கு அறிவிக்க இந்த இசைக்கருவியை பயன்படுத்தி இருக்கின்றனர்.
அலங்கரிக்கப்பட்ட யானையின் முதுகில் பேரிகையை வைத்து முழுக்குவர். அதன் பின் சொல்ல வேண்டிய தகவல் தெரிவிக்கப்படும். நன்றி. வணக்கம், என் பேர் சுரேஷ் ராஜகுமார். நான் முகவிலை இசைக்கருவிகளை முகவினை அல்லது கட்டைக்குள்ளை என்பது தொலைக்கருவி வகை தமிழர் இசைக்கருவி. நாதசுரம் போன்றது, ஆனால் அதை விட குட்டையாக இருக்கும். கோவில்களும் மாவட்டங்களிலும் கூத்துக்குடியும் தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் இசைக்கருவி பயன்படுத்தப்படுகிறது. நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் ஸ்ரீநிதி. நான் முழுவு பற்றி பேச போகிறேன். முழக்கம் என்ற சொல்லின் பொருளை கொண்டு முழுவு என்ற பெயர் வந்தது. இது குரம் கம்ப கொண்டு கைவிரல்கள் கொண்டு அடித்த இசைக்கருவி. பண்டைய காலத்தில் தாள இசைக்கருவிகளில் இது முதன்மையாக விளங்கியது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஆதவன் உதயகுமார். மேற்கண்ட இசைக்கருவிகள் தவிர முரசு, வீர முரசு, தியாக முரசு, நியாய முரசு, உடல், ஊதல், புழல், உயர் தூம்பு, குறும்பன் தூம்பு, கஞ்சிரா, கொக்கரை, கொடி, கொம்பு, சங்கு, சிறுமுரசு, பெருமுரசு, சேமகலம், தம்பட்டும், தவண்டை, தாரை, தேச்சனம், நகரான், நமரி, நாசுரம், பம்பை, மகுடி, மம்மேளம், வீணை என பல வகை இசைக்கருவிகள் நம் தமிழின மக்கள் பயன்படுத்தியுள்ளனர். சிற்பம் சங்கல் வாய்ந்த நம் தமிழின இசைக்கருவிகள் பற்றி அறிந்து கொள்வதும் அதன் பெருமைகளை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதுமே நாம் தமிழுக்கு செய்ய மிகப்பெரிய தொண்டு. நன்றி.